செய்திகள். கேரளா, அசாம், புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இன்று மாலையுடன் முடிவுக்கு வரும் தேர்தல் பிரச்சாரம். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வரும் வியாழக்கிழமை 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்னும் ஒரே நாள் எஞ்சியுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. கேரளா, அசாம், புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இந்நிலையில் பிரச்சாரத்திற்கு இன்று இறுதி நாள் என்பதால் அனைத்து வேட்பாளர்களும் பேரணி மற்றும் ஊர்வலங்களை மும்முரமாக நடத்தி வருகின்றனர். முன்னதாக தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த மார்ச் 15ஆம் தேதி வெளியிடப்பட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. பிரச்சாரம் முடிந்த பின் அந்தந்த தொகுதியின் வாக்காளர்கள் அல்லாத தேர்தல் பணியில் ஈடுபட்ட நபர்கள், வெளியூர் அரசியல் செயல்பாட்டாளர்கள், கட்சி நிர்வாகிகள், பிரச்சார பணியாளர்கள் என அனைவரும் தேர்தல் ஆணையின் வழிகாட்டுதலின்படி தொகுதியை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என தேர்தல் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வரும் வியாழக்கிழமை 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்னும் ஒரே நாள் எஞ்சியுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான மனு தாக்கல் கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதன் மூலம் 30 தொகுதிகளில் 294 பேர் களத்தில் உள்ளனர் என தெரிய வந்தது. தேர்தல் களத்தில் உள்ள வேட்பாளர்கள் காலை முதல் இரவு வரை வீடு வீடாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் சென்று வாக்கு சேகரித்து வந்தபோது வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒருவர் பின் ஒருவராக புதுச்சேரிக்கு வருகை தந்து பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கள் நடத்தியும் வாக்கு சேகரித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மெக்வால், முதல்வர் ரங்கசாமி, பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன், நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்திய கூட்டணி சார்பில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கர்நாடக அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், கட்சியின் அகில இந்திய நிர்வாகிகள், திமுக தலைவர் ஸ்டாலின், பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன், விசிக தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன், நடிகை ரோகிணி உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். தேர்தல் ஆணைய வழிகாட்டுதலின்படி பிரச்சாரம் முடிந்த பின் தொகுதிக்கு சம்மதமில்லாத நபர்கள் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும். இதனால் அந்தந்த தொகுதியின் வாக்காளர் அல்லாத தேர்தல் பணியில் ஈடுபட்ட வெளியூர் அரசியல் செயல்பாட்டாளர்கள், கட்சி நிர்வாகிகள், பிரச்சார பணியாளர்கள் என அனைவரும் தொகுதியை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என தேர்தல் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.